அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒவ்வொரு யுகத்திலும் பெரும் சோதனையும் பேரழிவும் நிறைந்த ஒரு காலம் உண்டு. அக்காலத்தில் முஸ்லிம்கள் குர்ஆன் மற்றும் சுன்னாவிலிருந்து வெகு தூரம் விலகி ஒரு இருண்ட காலத்திற்குள் மூழ்குகிறார்கள். ஆனால் ஒவ்வொரு கஷ்டத்திலும் ஒரு சுகம் உண்டு. ஏனெனில் எல்லாம் வல்ல அல்லாஹ் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் மீட்டெடுப்பதற்காக காலத்துக்கு காலம் நல்ல முஸ்லிம்களை நியமிக்கிறான். இந்த மாவீரர்கள் உம்மத்தை நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாதைக்கு மீட்டெடுக்க அயராது பாடுபடுகிறார்கள். அவர்கள் முஸ்லிம்களை ஒன்றுபடுத்தி எதிரியை எதிர்க்க போராடுவார்கள். தங்கள் இன்னுயிர்களை இஸ்லாத்துக்காக தியாகம் செய்து இஸ்லாமிய உலகின் வரலாற்றில் ஆழமாக பதிந்து ஒரு மரபை விட்டுச் செல்கிறார்கள். அவ்வாறு இஸ்லாமிய வரலாற்றில் தமது வாழ்நாளை தியாகம் செய்த ஒரு மாவீரரை பற்றித்தான் நாம் இன்று இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். 11ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் இன்றைய சிரியா மற்றும் ஈராக் பகுதிகளை சுற்றி இருந்த அரசியல் குழப்பங்களின் மத்தியில் ஒரு வீரர் பிறந்தார். அவர்தான் செங்கித் வம்சத்தின் நிறுவனரும் மொசூலின் ஆட்சியாளருமான இமாத் அல்-தீன் ஜங்கி. இவர் கிறிஸ்துக்கு பின் 1085 பிறந்ததாகத்தான் வரலாற்று நூல்களில் பதியப்பட்டுள்ளது. இவரது தந்தையின் பெயர் அக்சூன் அல்-ஹாஜிப். இவர் அலப்போவின் சல்ஜூக் பேரரசின் ஆளுநராக இருந்தவர். இமாத் அல்-தீனுக்கு சுமார் 10 வயது இருக்கும் போது துரதிர்ஷ்டவசமாக அவரின் தந்தை கிறிஸ்துக்கு பின் 1094ஆம் ஆண்டில் தூக்கிலிடப்படுகிறார். ஆனால் இமாத் அல்-தீன் சங்கியை இந்த இழப்பு பலவீனப்படுத்தவில்லை, மாறாக இரும்பு மனதுடன் வளர்ந்து வரச் செய்தது. இமாத் அல்-தீன் அவர்கள் வளர்ந்ததும் மசூல் ஆளுநரின் இராணுவ படையில் சேர்ந்தார். பல தலைவர்களின் கீழ் பணியாற்றிய அவர் பல பதவி உயர்வுகளை பெற்று கிறிஸ்துக்கு பின் 1122 படை தளபதியாக உயர்ந்து கிறிஸ்துக்கு பின் 1124ஆம் ஆண்டில் பஸ்ராவின் இராணுவ ஆளுநராக நியமிக்கப்பட்டார். சங்கி அவர்கள் ஒரு சாதாரண ஆட்சியாளர் அல்ல, ஒரு இளம் அரசரின் பாதுகாவலரும் வழிகாட்டியுமாக இருந்து காலப்போக்கில் ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக உயர்ந்தார். மொசூல் மற்றும் அலப்போ ஆகிய முக்கிய நகரங்களை ஆட்சி செய்தார். அவரது காலம் அமைதியானது அல்ல. இஸ்லாமிய உலகம் உள்நாட்டு பிளவுகளால் சிதறியிருந்தது. முஸ்லிம் உலகை சட்டமற்ற ஒரு சாம்ராஜ்யமாக சேர்ந்து அங்கு வெவ்வேறு இஸ்லாமிய தலைவர்கள் தங்களது அதிகாரத்துக்காக போராடினர். உள்நாட்டு போர்கள், பிரதேசங்கள் சண்டையிடும் அதன் தலைவர்களிடையே பிரிந்தன. அரசியல் சூழ்ச்சி, துரோகம், படுகொலை மற்றும் அரசியல் ஆட்சி கவிழ்ப்புகள் ஆகியவை இந்த காலத்தில் சர்வ சாதாரணமாக இருந்தன. முஸ்லிம்களிடையே ஒற்றுமையின்மை அந்த சிலுவை வீரர்களுக்கு வழி திறந்தது. அவர்கள் எடெஸ்ஸா, அந்தியோக்கியா, மாரா, ஜெருசலம் மற்றும் அஸ்ஸாமின் பெரும் பகுதிகளை தமது அரசுடன் இணைத்து கொண்டனர். முஸ்லிம் உம்மத் உள்மோதல்களாலும் சிலுவை போர் வீரர்களின் படையெடுப்புகளாலும் துன்புற்றிருந்தது. எந்த உதவிகளும் வந்து சேரவில்லை. கண்டனங்களும் மௌனத்தில் கரைந்து போயின. செல்வம் மற்றும் பதவிகளின் மீதான முஸ்லிம் தலைவர்களின் பேராசை அவர்களை சாதாரண முஸ்லிம்களின் துன்பங்களை கண்டுகொள்ள இடமளிக்கவில்லை. உதாரணத்துக்கு இன்றைய பலஸ்தீனிய முஸ்லிம்களை கண்டுகொள்ளாத அரபு ஆட்சியாளர்களைப் போல. முஸ்லிம் ஆட்சியாளர்கள் ஒருவருடன் ஒருவர் மோதிக்கொண்டிருந்த போது சிலுவை வீரர்கள் இலகுவாக பல பகுதிகளை கைப்பற்றி கொண்டனர். இந்த குழப்பமான சூழ்நிலையில் இமாதுத்தீன் சங்கி அவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்தார். அதுதான் ஒற்றுமை இல்லாமல் வெற்றி இல்லை என்பது. கிறிஸ்துக்கு பின் 1144ஆம் ஆண்டு எடெஸ்ஸா நகரத்தை முற்றுகையிட தொடங்கினார். இந்த நகரம் கிறிஸ்தவ அரசின் முதல் முக்கிய மையமாக இருந்தது. சுமார் 4 மாத முற்றுகைக்கு பிறகு அந்த நகரத்தை கிறிஸ்துக்கு பின் 1144 டிசம்பர் 24ஆம் தேதி அன்று இமாதுத்தீன் சங்கி அவர்கள் அந்நகரத்தை கைப்பற்றினார். எடெஸ்ஸாவின் வெற்றி ஒரு நகரத்தை மீட்டது மட்டுமல்ல, அது முஸ்லிம் உலகின் நம்பிக்கையை மீண்டும் உயிர்ப்பித்தது. முஸ்லிம் வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடும் போது சிலுவை போர் அரசுக்கு எதிரான ஜிஹாதின் தொடக்கமாக இதை குறிப்பிடுகின்றனர். இமாதுத்தீன் சங்கி அவர்கள் ஒரு கடுமையான போராளி.
தைரியம், ஒழுக்கம், தீர்மானம், ஒற்றுமையை உருவாக்கும் திறன் போன்றவைகள் அவரிடம் மிகைத்திருந்தது. அவரது ஆட்சி சில நேரங்கள் கடுமையாக இருந்தாலும் அவரது நோக்கம் தெளிவாக இருந்தது. அதுதான் இஸ்லாமிய உலகை மீண்டும் ஒன்றிணைத்தல். இமாதுத்தீன் ஜங்கி அவர்கள் தொடங்கிய பாதையை அவர் மகன் நூருத்தீன் மஹமூத் தொடர்ந்தார். அந்த வழியில்தான் பின்னர் சலாஹுத்தீன் அய்யூபி எழுந்தார். அதனால் இமாமுத்தீன் ஜங்கி அவர்கள் ஒரு வெற்றியாளர் மட்டுமல்ல, ஒரு இயக்கத்தின் விதை விதைத்தவர். கிறிஸ்துக்கு பின் 1146ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 14ஆம் திகதி தமது சொந்த சேவகர் ஒருவரால் அவர் தமது கூடாரத்தில் நித்திரையில் இருக்கும்போது கொலை செய்யப்பட்டார். இமாதுத்தீன் ஜங்கியின் வாழ்க்கை ஒரு பாடம். அவர் பிரிவினைகளை உடைத்தவர், ஒற்றுமையை நிலைநாட்டியவர். அவர் ஒரு சுல்தான் மட்டுமல்ல, காலத்தை மாற்றிய ஒரு மனிதர். நமது முன்னோர்களின் வாழ்க்கை வரலாறுகளை தேடி படிப்பதன் மூலம் நமது ஈமானை பலப்படுத்திக் கொள்வோம். நமது பிள்ளைகளுக்கும் இஸ்லாமிய வரலாறுகளை கற்றுக் கொடுப்போம். நாம் மறக்கக்கூடாத இன்னொரு ஹீரோவின் வரலாற்றுடன் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். வஸ்ஸலாம்.